அருள் கரம் தேடி உன்னாலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருள் கரம் தேடி உன்னாலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயும் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயும் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் என் தலைவா உன் கரந்தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ ஏழு மாலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ ஏழு மாலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். ஆண்டவரில் என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், அகமகிழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த ஞாயிறானது மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. ஆண்டவரின் வருகையை நினைத்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் அவரது வருகை மிக அண்மையில் உள்ளது என்பதை நாம் நினைவுபடுத்துகின்றோம். அதே வேளையில் இந்த வருகை நமக்கேற்ற வருகையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் மனம் மாற வேண்டும். இந்த மனமாற்றத்தை அடிப்படையாக வைத்து இன்றைய நற்செய்தி வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த மனமாற்றம் என்பது நமது கண்களுக்கு தெரியாது என்பதால் அந்த மனமாற்றத்திற்கான செயல்பாடுகள் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றார். எனவே கிறிஸ்து பிறப்புக்கு தயார் செய்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் மனமாற்றத்திற்கு ஏற்ற நடைமுறை செயல்பாடுகளை நமதாக்கிக் கொள்ள தேவையான அருளையும் ஆற்றலையும் இந்த பலியில் மன்றாடுவோம். இத்திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். மனம் மாற அழைக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். நாங்கள் மனம் மாற மறந்த நேரங்களுக்காக கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். எங்களின் மனமாற்றத்திற்காக அருட்சாதனங்கள் வழியாக எங்களுக்கு ஊட்டமளிக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றேன். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும் இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் பொருட்டு ஆண்டவர் மகிழ்ந்து களி கூறுவார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 14 முதல் 17 முடிய. மகளே, சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலே ஆரவாரம் செய். மகளே, எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பார். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உமக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. பல்லவி. ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். மீட்பரும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். பல்லவி. ஆண்டவரே அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனின் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்புக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடி இறைவேண்டல், மன்றாட்டு, ஆசிர் அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களையும் தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
உலகுக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படைவீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசக வழிபாடுகள் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை பற்றியும் மகிழ்ச்சிக்கு தேவையான மனமாற்றத்தை பற்றியும் நமக்கு விளக்கி கூறுகின்றது. எப்பொழுதுமே மகிழ்ச்சிக்கும் மனமாற்றத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மனம் மாறணும். மனம் மாறினாதான் அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். இந்த மனமாற்றம் என்பது செயலில் காட்டப்பட வேண்டும். அது அதைவிட முக்கியமானது. ஏனென்றால் மனம் என்பதை எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. முதல்ல மனசு எங்குன்னே தெரியாது. உனக்கு மனசாட்சி இருக்குதான்னு கேட்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? உனக்குலாம் மனசாட்சி இருக்குதா? என்ன சொல்லுவீங்க? அதுக்கு இருக்குதுன்னு நான் சொல்லிட்டா, நான் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன்னா சொல்கிறது அது ஒன்று தான் பதில். மனசாட்சி எங்கேயாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா தெரியுமா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா இதயம் எங்கே இருக்குதுன்னு தெரியும், கிட்னி எங்கே இருக்குதுன்னு தெரியும், கண் எல்லாமே தெரியும். ஆனால் மனசாட்சி எங்கே இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? கடவுள் மட்டும் தான் தெரியுமா? சரி, ஆனால் மனச்சான்று இருக்கின்றது என்பதை ஒரு மனிதனின் செயல்களின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஒருத்தர் 10 வருஷமாக குடிச்சுனுக்கிறாருன்னு வச்சிங்க, நான் மனம் மாறிட்டேன், மேல் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் அதுக்கு ஒரு ரெடிமேட் பழமொழிக்குது. என்ன பழமொழி? குடிகாரன் பேச்சு பொழுது விஞ்சா போச்சு. அவர் சொன்ன பழமொழி தான் உண்மையாக இருக்கும். அடுத்த நாள் அவர் என்ன பண்ணியிருப்பார்? போய் குடிச்சிட்டு வந்திருப்பார். அப்போ அவங்க என்ன கேட்பாங்க? மனசாட்சி உனக்கு இருக்குதா? நேத்தானே குடிக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்வாங்க. ஆனால் அந்த மனிதர் ஒரு 6 மாதம் குடிக்காமலே நிறுத்திட்டாருன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல, இப்போலாம் அவர் குடிக்கிறதே இல்லை. அப்போ மனச்சான்று இருக்குது என்பதை நாங்கள் எடுத்துக்காட்டாக எதை நாம் அளவீடு செய்தோம்? அவருடைய செயல், அவருடைய வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கை. எனவே
மகிழ்ச்சிக்கும் மனமாற்றத்திற்கும் நடைமுறை வாழ்வுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் செப்பனியா இறைவாக்கினர் ஆண்டவர் சொல்வதாக இந்த சிதைந்து கிடந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஆறுதல் செய்தி தருகின்றார். என்ன செய்தி? சீயோன் மகளே மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ராயலே ஆரவாரம் செய். மகிழ்ச்சி, ஆரவாரம், அகமகிழ்ந்து அக்களி. ஏனென்றால் கடவுள் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார். கடவுள் உன்னை மன்னித்து விட்டார். கடவுள் உன்னை விரும்புகின்றார். அது எப்படி நடக்கணும்? இதெல்லாம் இறை வாக்கு. இதெல்லாம் எப்படி நடக்கும்? கடவுள் இறைவாக்காக உரைத்தது. கடவுள் சொல்லிட்டு அப்படியே இந்த குடிகாரன் பேச்சு பொழுது கொஞ்சா போச்சுன்ற மாதிரி இல்லை. கடவுள் என்ன சொன்னார்? முதல்ல இறைவாக்கினர்கள் வழியாக ஒரு மீட்பரை அனுப்புவேன் என்று சொன்னார். எசையா, எரேமியா, செப்பனியா, மீகா, பல இறைவாக்கினர்கள் வழியாக என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. கடவுள் சொன்னார். அதை கடவுள் செய்தார். எப்படி செஞ்சாரு? மீட்பரை அனுப்புவேன்னு சொன்னார். மீட்பனை அனுப்புனாரா இல்லையா? அனுப்புனார். அதான் சொல்லுவாங்க, கிறிஸ்து பிறப்பு என்பது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதின் ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் வெற்று வாக்குறுதிகளை கொடுக்கவில்லை. ஒரு காலத்தில் கடவுள் மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லி கொண்டிருந்தார். மகிழ்ச்சியாரு, ஒரு மீட்பர் வருவார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். மக்கள் என்ன பண்ணாங்க? அதை கேட்டு ஒரு நாள் நம்மளுக்கு ஏதோ வருவார் அப்படி நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எண்ணங்களுக்கும் கனவுகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்றவாறு கடவுள் தம் மகனை இந்த உலகத்திற்கு மனிதராக அனுப்பினார், பிறக்கச் செய்தார். எனவே இந்த வாக்குறுதியானது இயேசு என்கின்ற மனிதரின் மூலமாக நிறைவேறுகின்றது. அதான் நம்ம மூவேலை ஜெபம் சொல்றோம் இல்லையா? வாக்கு மனிதரானார். வாக்கு என்பது வார்த்தை. அந்த வார்த்தை காலம் நெருங்கி வந்த பொழுது, ஏற்ற காலம் வந்த பொழுது அது மனிதராக மாறியது. கடவுள் மனிதரானார். அதனால்தான் நமக்கு மகிழ்ச்சி. கிறிஸ்து பிறப்பு எதனால? வார்த்தையால் வந்தது கிடையாது, வார்த்தை மனிதராக வந்ததா. ஏனென்றால் வார்த்தை விண்ணிலிருந்து கடவுளால் அருளப்பட்டது. அந்த வார்த்தை வெறும் வார்த்தையாக இல்லாமல் அது என்ன மாறியது? மனிதராக செயல் வடிவம் பெற்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் மகிழ்ச்சிக்கான வழியை சொல்லுகின்றார். அவர் பாலை நிலத்தில் போயிட்டு யோர்தான் நதிக்கரையில் என்ன பண்ணுறாரு? திருமுழுக்கு கொடுத்துனுக்கிறாரு. எல்லாம் மனமாறுங்கன்னு சொல்கிறார். இதுக்கு முன்னாடி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருப்பார் திருமுழுக்கு யோவான். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் மனம் மாறலன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அழிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால் மக்கள் என்ன பண்ணாங்க? டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. என்னப்பா இவர் ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாரு, இவர் நல்ல மனிதர், இவர் தான் மெஸ்ஸியா, இவர் தான் மீட்பர்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணாங்க? தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏனென்றால் இவர் என்ன பண்ணுறாரு? ஊரோடு சேரவில்லை, எல்லாத்தையும் அவர் சாப்பிடல, உண்டு குடிக்கவில்லை, மகிழ்ச்சியை குறைத்து கொண்டார், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். மக்கள் என்ன நினச்சிட்டாங்க? ஓ, இவர் தான் வரவிருக்க வேண்டிய மெஸ்ஸியா, மீட்பர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க? அவர் கேட்குறாங்க, என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று 3 நிலையினர் கேட்குறாங்க. 3 நிலையினர். முதலாவது யாரு? அவரது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த பொதுமக்கள். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் அதான் நான் வாசிக்க கேட்டோம், நாங்கள் என்ன செய்யணும். இரண்டாவது யார் கேட்டாங்க? வரி தண்டுபவர்கள், நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. மூன்றாவது படை வீரர்கள், நாங்கள் என்ன செய்யணும். திருமுழுக்கு யோவான் கிட்ட இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் 3 முறை வந்த இந்த சொற்றொடர் இதுதான், நாங்கள் என்ன செய்ய வேண்டும். அவங்களுக்கு பதில் சொல்றாரு,
மனமாறுன்னு சொல்கிறாரு. மனமாற்றம்னா எப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்ன செய்வோன்னு வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க. அப்போ திருமுழுக்கு யோவான் நடைமுறை மனமாற்றத்தை பற்றி விளக்குகின்றார். நடைமுறையாக ப்ராக்டிக்கல் பாசிபிள், ப்ராக்டிக்கலி எது பாசிபிள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மக்கள்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும். இப்போ இதை செஞ்சாதான் உங்களுக்கு என்ன வரும், நீங்கள் மனம் மாறன்னு தான் அர்த்தம். மனம் மாறிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாதீங்க, மனம் மாறிட்டுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணோம், உங்களோடு இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுப்போம். யாரெல்லாம் ட்ரெஸ் எடுக்க மாட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம், கை தூங்க பார்க்கலாம். நான் இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டேன் ஃபாதர். நீங்கள் எடுக்க மாட்டீங்க, நிறையா இருக்கும் அப்போ உங்களுக்குலாம். புரியல, இதெல்லாம் ஒரு கேள்வியா? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு தான் கேட்குறாங்க. புரியல. கரெக்டு தான். காசு இருந்தால் எடுப்பாங்க. ஆமாம், கரெக்டு தான். அது எல்லாருமே எடுப்பாங்க தான், உண்மை தான். ஆசை இருக்குது, சரி. பணம் இருந்தால் எடுப்பீங்களா? ஓகே. அதனால் நம்ம என்ன செய்யணும், இப்போ அந்த புதிய துணிகள் வாங்குவதில் எவ்வளவு செலவு செய்கின்றோம், கிறிஸ்து பிறப்பு அன்று நாம் எவ்வளவு செலவு செய்கின்றோம் என்பது முக்கியம். ஒரு சிலர் வந்து 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுப்பாங்க, ஒரு சிலர் 2000 ரூபாய்க்கு எடுப்பாங்க, ரொம்ப காஸ்ட்லியாக எடுப்பாங்க. அன்றைக்கு அளவுக்கு அதிகமான செலவு இருக்கும். செலவு செய்கிறது நான் தப்புன்னு சொல்ல, ஆனால் எவ்வளவு பகிர்கின்றோம், இல்லாத மக்களோடு நாம் எந்த அளவுக்கு பகிர்கின்றோம், அந்த பகிர்தலில் தான் மனமாற்றம் வெளிப்படும். ஏனென்றால் அந்த பகிர்வு என்பது நடைமுறை செயல். நான் மனம் மாறிட்டேன்னு சொல்லக்கூடாது. சாப்பாடு செஞ்சால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு என்ன பண்ணும், போயிட்டு கொடுக்கணும். அதான் மனமாற்றத்தின் வெளிப்பாடு. சரிங்களா? அதற்கடுத்தாக உணவை உடையவரும் அவ்வாறு செய்யட்டும். நீங்கள் உணவு சமைக்கின்றீர்கள் என்றால் இல்லாத மக்களோடு என்ன பண்ண, அந்த உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனவே மனமாற்றத்திற்கான செயல்பாடு, அளவீடு பகிர்வு. பகிர்ந்தால்தான் அந்த நீங்கள் மனம் மாறிவிட்டீர்கள் என்பதற்கான ஒரு அடையாளம், அளவீடு. என்றால் நீங்கள் பகிர்கின்ற பொழுது அந்த மனமாற்றத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கின்றீர்கள். மனமாற்றத்திற்கு செயல் வடிவம் நீங்கள் கொடுக்கின்றீர்கள். இது முதலாவதாக. இரண்டாவதாக, வரி தண்டுபவர்கள் திருமுழுக்கு யோவான்கிட்ட வந்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும் கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள். இந்த வரி தண்டுபவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் இயேசுவின் காலத்தில். ஏனென்றால் 10 ரூபாய் வரி அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, 50 ரூபா வாங்கிடுவாங்க. அப்போல்லாம் ஒன்றும் பில்லுலாம் கிடையாது, மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, ஆன்லைனில் பே பண்ணுறதுலாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? 10 ரூபா வரின்னா 50 ரூபா கொடுன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவார், 10 ரூபா மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி 40 ரூபா அவர் பாக்கெட்டில் போட்டுக்குவார். சப்போஸ் அவர் வந்து 10 ரூபா தானே வரி, நீ ஏன் நான் 50 ரூபா கேட்குறேன்னு கேட்டேன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறது அதற்கு அடுத்ததில் வரும். அவர் மீது பொய் குற்றம் சுமத்திடுவாங்க. இவன் வரி கொடுக்க மாட்டேன், இவர் வரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். வரி கொடுக்கலன்னு என்ன பண்ணுவாங்க, கொன்னுடுவாங்க. ஏனென்றால் இஸ்ராயல் மக்கள் ரோமை ஆட்சியின் கீழ் அடிமைகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் வரி கொடுத்தாக வேண்டும், வரி கொடுத்தாகணும். அதான் திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், உனக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு மேலே என்ன பண்ணாத மக்கள்கிட்ட வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். அதற்கடுத்தாக படை வீரர் வரார்.
இப்போ யாரெல்லாம் வராங்க பார்த்தீங்களா? வரி தண்டுபவர்கள் மனம் மாற வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அவர் என்ன பண்ணுறாங்க, மக்கள் யாரும் அவரை மதிக்கவே இல்லை. ஏனென்றால் அந்த வரி தண்டுகின்ற செயலே ரோமை அரசிற்கு சார்பான செயல். நம்ம நாடு ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டிருக்கின்ற பொழுது வரி வாங்குபவர்களாக இருந்தாங்க. வரி வாங்குபவர்கள் இருந்தாங்க இல்லையா? அப்போ வரி வாங்குபவர்கள் யார் சார்பாக இருப்பாங்க? ஆங்கிலேயர் சார்பாக தான் இருப்பாங்க, நம்ம சார்பாக இருக்க மாட்டாங்க. அப்போ அவனை பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அருவருப்பாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். நம்மளே அடிமையிலாக இருக்கிறோம், இவன் இங்கிருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால் அவனை வெறுத்தார்கள். அப்படிதான் அந்த வரி தண்டுபவர்கள். மத்தேயு வரி தண்டுபவர் சுங்கத்துறையில் அமர்ந்து கொண்டிருந்தார். ஏசு என்ன பண்ணுறார்? வரி தண்டுகின்ற மத்தேயு என்ற பார்த்து என்னை பின்செல் அப்படின்னு சொல்கிறார். மத்தேயு தூக்கி போட்டு வந்துடுறார். அதற்கடுத்தாக படை வீரர், நாங்கள் என்ன செய்யணும்? இவங்கெல்லாம் ரோமை ஆட்சியின் கீழ் இருப்பவர்கள். படை வீரர்களையும் அவர்கள் என்ன பண்ணாங்க? மக்கள் மதிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஏரோதுக்கு சார்பாக வாழ்பவர்கள், செயல்படுபவர்கள். அவங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள். படை வீரர்கள் போயிட்டே இருப்பாங்க. யாராவது மக்கள் இருந்தாக்கா அவங்க என்ன பண்ண, நில்லு காசு எடு அப்படின்னுவாங்க. எப்படி காசு கொடுக்க முடியும்? இப்போ நம்ம வழியில் போயின்னுக்கிறோம், ஒரு 1000 ரூபாய் கொடுனா கொடுத்துருவீங்களா? கொடுக்க முடியாது. ஆனால் அந்த இயேசுவின் காலத்தில் அப்படி நடந்தது. அப்போ அவர் படை வீரரை நோக்கி அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள். ஏனென்றால் படை வீரர்கள் என்ன வச்சுருப்பாங்க? ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிட்டிஸ் வச்சுருப்பாங்க. அதாவது கையில் வாள் வச்சுன்னு இருப்பாங்க. அவர்களை அடிப்பதற்கான ஆயுதங்களை அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க யாருன்னா தாக்குனா திருப்பி தாக்குவதற்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் சாதாரணமான மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் வச்சுன்னு இருப்பாங்களா? வச்சு ஒன்றும் இல்லாமல் தான் இருப்பாங்க. சும்மா ஏதோ கொஞ்சம் காசு வச்சுன்னு போகிறவங்க அது இல்லாமல் கூட இருப்பாங்க. சார் காசு இல்லை சார் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் சப்போஸ் காசுன்னு சொன்னால் அடிச்சிருவாங்க. அதான் இயேசுவின் காலத்தில் நடந்தது. யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள். அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? இவன் என்னை அடிக்க வந்தான் அப்படி சொல்லிடுவாங்க. தப்பிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்தது. ஏனென்றால் இயேசுவின் காலத்தில் இந்த யூதர்கள் தங்கள் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்தார்கள். அதனால் படை வீரர்கள் தனியாக மாட்டினா என்ன பண்ணுவாங்க? அடிச்சு கொண்டுடுவாங்க. அது மாதிரி கும்பலாக கூடுனாவே என்ன பண்ணுவாங்க? அங்கே ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய படை வீரர்கள் அங்கே இறக்கிடுவாங்க. படை வீரர்கள் அங்கே இறக்கிடுவாங்க. வேண்டுமென்றே அவர்களை மக்களை அடித்து தாக்கிவிட்டு என்ன சொல்லுவாங்க? இவர்கள் எல்லோரும் என்னை தாக்க வந்தார்கள். ஸோ என்னுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்கு தான் நான் என்ன பண்ணேன்? அவங்கள அடிச்சிட்டேன், கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்தாக உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள். நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுவே போதும் என்ற மனநிலையோடு இருங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ நாம் நமது வாழ்க்கைக்கு வருவோம். எப்பொழுதாவது நாம் கடவுளிடம், ஆண்டவரிடம் நான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோமா? இதுதான் கேள்வி. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்தெலாம் வரீங்க, மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி என்ன பண்ணுறது? கடவுளே நான் நல்லா இருக்கணும், எங்கள் பசங்க நல்லா இருக்கணும், என் பேர பசங்க நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், எல்லாம் லைனாக சொல்லி அடுக்கி வச்சுட்டு போமே ஒழிய என்றைக்காவது ஒரு நாள் நாம் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறோமா? நீங்கள் அப்படி கேட்டிருந்தா கடவுள் உங்களுக்கு எவ்வளோ நல்ல வழி காட்டியிருப்பார். நம்ம வர்றதெல்லாம் கடவுள் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் கடவுள்கிட்ட சொல்லிட்டு போகிறோமே ஒழிய நம்ம கடவுளுக்கு என்ன பண்ணுறதில்ல, என்ன செய்ய வேண்டும், வாட் ஷுட் ஐ டூ. அன்னை மரியா என்ன பண்ணாங்க? கப்ரியேல் தலைமை தூதர் அந்த செய்தியை சொல்கிறாங்க. இது எப்படி நடக்கும்? நான் கன்னி ஆயிற்றே அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் போதுமான விளக்கம் தரப்பட்ட பிறகு அன்னை மரியா என்ன சொன்னாங்க? இதோ நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே நடக்கட்டும், நீங்கள் சொல்லிட்டீங்க நான் செய்கிறேன்.
அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் எப்பயாவது அதை கேட்டுக்கிறோமா? கடவுள் செய்வதை நினைப்பதை செய்வதுதான் மனிதனுடைய வேலை. நாம் எல்லோருமே, கிறிஸ்துவ எல்லாருமே இறை விருப்பத்தை நிறைவேற்ற தான் அந்த உலகத்தில் வாழ்ந்துனுக்கிறோம். உண்மையில் இறை விருப்பத்தின்படி தான் நாம் சாக போகிறோம். ஒவ்வொரு மனிதரின் இறப்பும் யாருடைய விருப்பம்? இறைவனின் விருப்பம். இறப்பு மட்டும் இல்லை, பிறப்பும் இறைவனின் விருப்பம்தான். பிறக்கும்போது மட்டும் நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இறக்கும்போது யாருமே என்ன பண்ண விரும்ப மாட்டாங்க. கடவுளே, ஏன் இந்த மாதிரி ஒரு கொடுமை பண்ணிட்டேன், ஏன் இப்படி சாகடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாக 3-4 நாளுக்கு முன்னாடி ஒரு அம்மா இறந்துட்டாங்க. ஒரு சின்ன பாப்பா. கல்யாணம் ஆகிட்டு 3 மாதம் தான் ஆச்சு. கல்யாணம் ஆகிட்டு 3 நாள் தான், 3 மாதம், செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி. சரிங்களா? அப்போ நான் அவங்க வீடு மந்திரிக்கு போகிறப்போ என்ன சொல்கிறாங்க, என் மந்திரிக்கே வேணாம், கடவுளே வேணாம். கடவுள் என்ன பண்ணார் எனக்கு? கடவுள் இருந்தால் இப்படி நடந்திருக்குமா? எல்லாத்துக்குமே அவங்க கடவுளை குறை சொல்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அது அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இழந்து போன நிலை. ஒருவரின் இறப்பு, அதுவும் வாழ வேண்டிய வயதில் இறப்பது என்பது மிக கொடுமையானது. நோயின் காரணமாக இறந்துட்டாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள போதுமான மன திடன் இல்லை. அந்த டைமில் அவங்க அழுதாங்க, ரொம்ப அழுதாங்க. எனக்கு கஷ்டம். நீங்கள் தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். திருப்பி இந்த கல்யாணத்து பூசைக்கு வரீங்க, இந்த பூசைக்கு வரீங்களா? என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் அழ வேண்டியதாக போயிடுச்சு. எல்லாம் கேட்பாங்க இல்லையா? ஆனால் இறைவனின் விருப்பம், அந்த பிள்ளை இந்த வயதில் இறக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பமா? இறைவன் விருப்பம் அதான் சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து விட்டு நம்ம வேலையை பார்க்கணும். இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருந்தாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்காது? பதிலே கிடைக்காது. எவ்வளோ பெரிய இழப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சவால்கள் நெருக்கடியாக இருந்தாலும் எல்லாம் இறை விருப்பம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக நமக்கு மனமாற்றம், நிச்சயமாக நமக்கு மகிழ்ச்சி. இறை விருப்பத்தை நிறைவேற்றாமல், நாம் மனம் மாறாமல் நம் வாழ்வில் என்ன கிடைக்காது? மகிழ்ச்சி வரவே வராது. எனவே நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் மனம் மாற வேண்டும். மனமாற்றத்தை நம் செயலில் காட்ட வேண்டும். அதற்கான வரத்தை இந்த பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகத்திலிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியன் பலாகத்தில் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாற்றியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். கண்களை மூடி திருச்சபையின் தேவைகளுக்காகவும் நமது தேவைகளுக்காகவும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். திருமுழுக்கு
அன்பிற்கு யோவானைப் போல் கிறிஸ்து வருகைக்காக மக்களை தயாரிக்கும் பொறுப்பினை பெற்றுள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தன் கடமையுணர்ந்து மகிழ்வோடு இறைப்பணியாற்றி தன் தனித்தன்மையையும் சோர்வையும் வென்று ஆண்டவரில் அகமகிழும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் உறைவிடமே இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், மக்கள் பணியாளர்கள் அனைவரும் பிறரின் தேவையை பூர்த்தி செய்வதே வாழ்வு என்பதை உணர்ந்து புதிய உலகையும் புதிய சமூகத்தையும் உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப உருவாக்க அவர்களுக்கு தேவையான நல்மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்க எம்மை அழைப்பவரே, வாழ்வில் சந்திக்கும் பகைமை, வெறுப்பு போன்ற கசப்புணர்வினால் மகிழ்ச்சியை இழந்து கவலைக்குள் சிக்கிக்கொண்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ள அனைவரும் கிறிஸ்து என்ற ஒளியால் மகிழ்ச்சியை கண்டு கொண்டு விடுதலை என்னும் உடைகளால் அழகுபடுத்தப்பட்டு அவர்களின் வறண்ட வாழ்வினை துளிர்க்க செய்ய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திருவருகை காலத்தில் 3ஆம் ஞாயிறாகிய இன்று திரு அவையில் இருக்கும் மகிழ்ச்சி திரு அவையில் மட்டும் அல்லாமல் உலகில் இருக்கும் அனைத்து மாந்தருக்கும் கிறிஸ்துவின் மகிழ்ச்சியின் நிறைவில் என்றும் நிலைத்து நிற்க பிறக்கும் பாலன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையே, எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்னும் இறைவார்த்தையின் அடிப்படையில் எங்கள் குடும்பங்களில் ஒற்றுமை, அன்பின் மகிழ்ச்சியும் நிறைந்திட அருளும். விசுவாசத்தை காப்பதோ அதற்கு போராடுவதோ எளிதான செயல் அல்ல. இருப்பினும் விசுவாசத்தின் வழியாக அனைத்தும் இயலும் என்ற தந்தையின் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் வாழ்வு அமைய வேண்டி வரங்கள் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகமிகு உன் படைப்பிலே அர்ச்சனை பூவாய் ஈசனும்மில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே நான் காணும் உயிர்கள் எல்லாம் நாளெல்லாம் அவரினிலே நான் தேடும் அமைதி எல்லாம் நாதனவரினிலே எந்தன் தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை பூவாய் ஈசனும்மில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே ஏனி தெரிந்தாய் கருவினிலே அணைத்து கொண்டாய் அன்பினிலே தனை அறியா தரணி எல்லாம் தன் கரத்தால் தாங்கிக் கொண்டார் எந்தன் தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை பூவாய் ஈசனும்மில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருட்களை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்படச் செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க மனம் மாற வேண்டுமென்றும் அந்த மனமாற்றத்தை நம் அன்றாட வாழ்வின் செயல்களில் காட்ட வேண்டுமென்றும் அதற்கு தேவையான வரத்தை இறைவன் தர மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் மகிழ்ச்சியோடு என்றும் இருக்க மனமாற்றமும் அதற்கேற்ற செயல் மாற்றமும் தேவை என்று அழைப்பு விடுப்பவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் துரத்தும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பினார். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவானின் படியேறி என்னை தந்தேன் விருந்துண்டேன், உன்னிலத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன் விருந்துண்டேன், உன்னிலத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். எந்த நாவில் தினம் வந்திடுவார், எந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுமே. திருவிருந்தே தீனமுதே திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே தீனமுதே
இறைவானின் படியேறி என்னை தந்தேன் விருந்துண்டேன் உன்னிலத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார் இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். விண்ணில் அருள் எண்ணில் பொழிந்திடுவாய் கண்ணின் மணி என காத்திடுவாய். அன்பின் பாடல் என்றும் இசைத்திடுவேன் என்னில் தெய்வம் என்றும் மகிழ்ந்திடுமே. தினம் தினம் நான் வருகின்றேன் விருந்தினில் மகிழ்கின்றேன். தினம் தினம் நான் வருகின்றேன் விருந்தினில் மகிழ்கின்றேன். மலரோடு மகிழ்ந்து வந்தேன் மனதினிலே பூஜை செய்தேன் பூஜை செய்தேன் பூஜை செய்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார் இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன் விருந்துண்டேன் உன்னிலத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார். ஞாயிறு அறிவிப்புகள். சென்ற வாரத்தின் காணிக்கை உள்ளத்தில் உறுதியற்றோரே திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ நம் கடவுள் வருவார், நம்மை விடுவிப்பார் எனக் கூறுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி நாங்கள் பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த அருள் கொடைகள் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு எங்கள் அனைவரையும் சிறப்பான முறையில் தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருணை கடலே வா, கதித்ததாய பாரவா, சுருதி மாலையோர்க்கு சுடரொளியே வா.
இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, மரியாயின் மாஸ்டர் திரு இருதயமே, திருக்குடும்பத்தின் தலைவர் அம்பது சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அன்னியாக புனித கன்னிமரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமையில் சிகரமான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களூர் பாதுகாவலே, எங்களூர் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயர்களை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்கள் லட்சியம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.